ஒரு பேரே வரலாறு, அழிஞ்சாலும் அழியாது, அவன் தானே ஜனநாயகன். என்ன நண்பா பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காமெடி பீஸ் தான் நம்ம பேச போறோம் நண்பா. அதாவது பார்த்தோம்னா குற்றாநாதன்கிற ஒரு காமெடி பீஸ் தான் நம்ம பேச போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தளபதி நேத்து 3ஆம் ஆண்டு விழா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 3வது ஆண்டு விழா நடத்தினாங்க நண்பா. அதுக்கு நம்ம தளபதி நாட்டுப்புற கலைஞர் இருக்காருல, ஒரு பாட்டு பாடினாரு, நம்ம தளபதி ஆடினாரு. அதாவது முருகன் பாட்டு பாடினாங்க. அந்த முருகன் பாட்டு பாடினது பொறுக்க முடியாம ஒரு ஜாதி வெறிச்சு பிடிச்ச ஒரு நாயி என்ன பண்ணிருக்குதுன்னா, இந்த மதம் சரிப்பட்டு வராது, இந்த மதம் விஜய்க்குள்ள வரக்கூடாது, இந்த கடவுள் பக்கத்துல விஜய் வரக்கூடாது, முருகன் கிட்ட விஜய் வரக்கூடாது அப்படின்னு தளபதியை பேசியிருக்காங்க நண்பா. அப்புறம் பார்த்தோம்னா தளபதி மேல குற்றாலநாதன் ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுத்துருக்காங்க நண்பா. இதெல்லாம் சில்லித்தனமா இருக்குது, குழந்தைத்தனமா இருக்குது. இவனெல்லாம் ஒரு ஆளை போய் ஒரு டான்ஸ் ஆனது கூட, இந்த உலகத்துல ஒரு டான்ஸ் கூட ஆடக்கூடாதா நண்பா? அதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்டானுன்னு தெரியல நண்பா. நம்ம தளபதி ஆடிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்து இவனுக்கு வகுறு அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருப்பாரு. இவனுக்கு வகுறு அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீ நடக்கும். எவனாலையும் முடியாது நண்பா, ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பா. எவன் என்ன பண்ணான்னு நாங்க பார்க்கணும் நண்பா. நாங்க இருக்கிற வரைக்கும் என் தளபதி உன்னால தொடக்கூட முடியாதுடா. ஓகே நண்பா, பாய் நண்பா. இந்த மாதிரி அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா. பாய் நண்பா.